கல் போதைப் பொருள்னா வா 10 கோடி வாங்கிக்கோ, ஒடியா ஒடியா ஒடியான்னு தமிழ்நாடு போஸ்ட் ஒட்டி ஓட்ட போகிறோம். இது கூட பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவீங்களா? இது கூட ஏற்கனவே பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவீங்களா? டெபாசிட் இருக்குதுங்க என்கிட்ட. ஏனுங்க ஒரு குண்டூசி விற்கிறவன் அவன் விலை நிர்ணயம் பண்ணுறேன். நான் யார் நிர்ணயம் பண்ணக்கூடாது? பாருங்க, எங்கிட்ட 2 சிறுநீரகம் இருக்குது, 2 கிட்னி, ஒவ்வொன்று 5 கோடி. ஜெயிச்சிட்டாங்கன்னா பாடையில் படுத்துக்கிறேன், கழட்டி எடுத்துருங்க. இன்னைக்கு கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இல்லை விஜயகாந்தா இருந்தாலும் சரி, வைகோவா இருந்தாலும் சரி, திருமாவளவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவனே வந்தாலும் சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதிர்கொள்கிறோம். கடற்கரை நின்றுங்களா இப்படி மீனவரெல்லாம் யாரும் கடலுக்கு போகாதீங்க, மீனை பிடிக்காதீங்க, வள்ளுவர் சொல்லிட்டாரு, கொல்லாமை புலால் உண்ணாமீன். மீன் கடலுக்கு போகாதீங்க. இலங்கை பிரச்சனையே முடிஞ்சுதல்ல, வள்ளுவர் வழியில் போங்க ஐயா. இலங்கை பிரச்சனைக்கு அது ஒண்ணுதான் தீர்வுன்னு சொல்லாமல்ல. ஒருத்தர் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் கையெழுத்து மதுவிலக்கு, அடுத்த நாள் ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டில் இருக்காது, 1 பைசா லஞ்சம் என்னுடைய ஆட்சியில் இருக்காது. லஞ்சத்தை, ஊழலை, முறைகேட்டை, ஒழுங்கீனத்தை, மதுவை, சுற்றுப்புறச்சூழல் மாசுபடுவதை ஒழிக்கவே முடியாது. குறைக்கலாம். அதனாலதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாசு ஒழிப்பு வாரியம் அல்ல. பொல்யூஷன் எராடிகேஷன் போர்டு கிடையாது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். கட்டுக்குள்ள வச்சிருந்தா பொற்காலம். கட்ட மீறி இந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்ப இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, என்ன தமிழ்நாட்டில் என்ன 6000 சில்லற மது கடைகளா, 30,000 கோடி வருமானமா, இதை வச்சுதான் நலத்திட்டங்களா? இப்படிப்பட்ட நிலை இல்லாம ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சிருந்தா அது பொற்காலம். அதாவது குஜராத்தில் அந்த மதுவிலக்கு பற்றி என்எம் மியாபோய் கமிட்டி, அந்த கமிட்டியில் அவர் சொல்கிறாரு, குஜராத்தில் மதுவிலக்கு இருப்பதும் உண்மை, அது தோற்று போயிருப்பதும் உண்மை. முன்கதவை திறந்து வைத்து வணிகம் நடப்பதில்லை, பின்கதவை திறந்து வைத்து தாராளமாக நடக்கின்றது. இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை.